அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பலன் வ ரிஸ்கன் தொய்யிபா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இல்முன் நஹு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் இப்போ நம்ம மஃப்ஊல் பார்த்துட்ருக்கோம். மஃப்ஊல் முத்தலக் முடிஞ்சிருச்சு, மஃப்ஊல் பிஹி முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னும் 3 இருக்குது. மஃபூல் ஃபீஹி இருக்குது, மஃபூல் லஹு இருக்குது, மஃபூல் மஅஹு இருக்குது. இதை 3ஐயுமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது மஃபூல் முத்தலக் அண்ட் மஃபூல் பிஹி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை ஒரு சின்ன காம்ப்ரஹெண்ட் கொடுக்குறேன். நான் சொன்னேன் மஃபூல் பிஹிக்கு எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரணும்னு. அது ஆத்தென்டிக்காக ஸ்காலர்ஸே எல்லா இடத்துலையும் ஏன்ஷியன்ட்லேருந்து சரி, ஸ்காலர்ஸ்லேருந்து சரி, இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் எதை யாரை யாருக்கு கேள்வி வரணும்னே சொல்லுவாங்க. மஃபூல் முத்தலக்குக்கு நானாக கேள்வி கொடுத்தேன். ஓகேங்களா? நானாக ஒரு க்ளூ கொடுத்து எத்தனை முறை, எதற்கு, எப்படி, எத்தனை முறை, எதை போன்று 3 கேள்வி வரும். அதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது மஃபூல் முத்தலக்குக்கு எப்படி, எத்தனை, எதை போன்று. மஃபூல் பிஹிக்கு எதை யாரை யாருக்கு. ஓகேவா? இப்போ மஃபூல் ஃபீஹி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மஃபூல் ஃபீஹி இதுக்கு என்ன கேள்வி வந்தால் மஃபூல் ஃபீஹி வரும் அப்படின்னா, எங்கே, எப்போது, இடத்தையும் காலத்தையும் இண்டிகேட் பண்ணி ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா, ஒரு செயல் இடத்தையும் காலத்தையும் இண்டிகேட் பண்ணி வந்துச்சுன்னா, அப்போது மஃபூல் ஃபீஹி அந்த வேர்புக்கு தேவைப்படும். அந்த வினைச்சொல்லுக்கு, அந்த ஃபியலுக்கு மஃபூல் ஃபீஹி தேவைப்படும். ஓகேவா? எப்படி முத்தாத்தியான ஃபில் அரப அடித்தான், நசர உதவி செய்தான் அப்படின்னா, எதை யாரை யாருக்குன்ற கேள்வி ஏதாவது, இது 3ல் ஏதாவது ஒரு கேள்வி, 3 கேள்வியும் வரலாம், அல்லது 3 கேள்வியில் 1 வந்தாலும் மஃபூல் பிஹி நமக்கு வந்துச்சு. அதுபோல் இங்கே இந்த 2 கேள்வியில் ஏதாவது ஒன்று, எங்கே, எப்போது அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா மஃபூல் ஃபீஹி வரும். வாங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு, செய்பவனின் செயல் எந்த காலத்தில் அல்லது எந்த இடத்தில் நடைபெற்றதோ அதை பற்றி சொல்லப்படும் இஸ்முக்கு மஃபூல் ஃபீஹி என்று சொல்லப்படும். இதற்கு லர்ஃப் என்றும் சொல்லப்படும். லர்ஃப் என்றால் இடத்தையோ அல்லது காலத்தையோ குறிக்கும். ஓகேவா? அதாவது செய்பவனின் செயல் எந்த காலத்தில் அது அல்லது எந்த இடத்துல நடக்குதோ அதை பற்றி சொல்லக்கூடிய மஃபூலுக்கு மஃபூல் ஃபீஹின்னு சொல்லப்படும். ஓகேவா? இதற்கு லர்ஃப் அப்படின்னு சொல்லப்படும். லர்ஃப்னா இடத்தையும் காலத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அட்வர்ப் தான். இந்த அட்வர்ப் தனி சாப்டராக வரும். இங்கே மஃபூல் ஃபீஹிக்கும் லர்ஃபான மஃபூல் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். சும்து நான் நோன்பு நோற்றேன், ஷஹ்ரன். ஓகே, ஃபீ போட்டுட்டா ப்ரிப்போசிஷன் ஆகிடும். ஃபீ அப்படின்னு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷஹ்ரின் அப்படின்னு போட்டுட்டோன்னா அது மஃபூல் ஃபீஹி வராது, அது ப்ரிப்போசிஷன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஃபீயை எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், சும்து ஷஹ்ரன் அப்படின்னு கொடுக்குறோம். 2 விதமாகவும் போடலாம். நீங்கள் ஃபீயை போட்டு போடலாம். ஃபீ போட்டுக்கிட்டிங்கன்னா மஃபூலாகவே இருக்காது, மஃபூல் ஃபீஹியாகவே இருக்காது, ஜார் மஜ்ரூர்னு அப்போ சொல்லிவிடுவோம். அப்போது ஃபீ போடாமல் நீங்கள் வெறும் ஷஹ்ரன் மஃபூல் ஃபீஹியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இலகுவாக இதை புரிஞ்சுக்கோங்க. மஃபூல் ஃபீஹி அப்படின்றது சும்து ஃபியல், அதில் உள்ள தூ இருக்குல்லையே, அணை, தூன்றது வெளிப்பட்டிருக்கும், அதுக்குள்ளே அணன்ற லமீர் ஒளிஞ்சிருக்கும். இதுதான் ஃபாயில். நான் நோன்பு நோற்றேன், ஷஹ்ரன் ஒரு மாதம் முழுக்க, ஒரு மாதம் நான் நோன்பு நோற்றேன், இதான் மீனிங் இதுக்கு. அப்போது இந்த ஷஹ்ரன் மஃபூல் ஃபீஹி. சும்து ஃபியல் ஃபாயில், ஷஹ்ரன் மஃபூல் ஃபீஹி. இன்னொரு உதாரணம் பாருங்க. ஜலஸ்து ஹல்ஃபக்க, ஜலஸ்து நான் அமர்ந்தேன், ஹல்ஃபக்க உனக்கு பின்னால். இந்த ஹல்ஃபக்க மஃபூல் ஃபீஹி. ஓகேங்களா? ஜலஸ்து ஃபியல், அதில் உள்ள அன நான் அமர்ந்தேன், அன ஃபாயிலு, ஹல்ஃபக்க மஃபூல் ஃபீஹி,
ஹல்ஃப லர்ஃப், அதாவது ஹல்ஃப வந்து லர்ஃப்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இனிமேல் படிப்பீங்க. ஆல்சோ வந்து இது முதாஃப், ஹல்ஃப முதாஃப், வந்து முலாஃப் இலைஹி. அது முலாஃப் இலைஹி டீப்பாக படிக்கும்போது இது எப்படி முலாஃப் இலைஹின்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதில் வந்து இது முலாஃப் இலைஹியா ஹல்ஃபக, உனக்கு பின்னால், உன்னுடைய பின்னால் அப்படின்னு அர்த்தத்தில் வருது. உனக்கு பின்னால். ஓகேங்களா? ஸோ ஹல்ஃபக மஃபூல் ஃபீஹி அண்ட் முலாஃப் இலைஹி. சாஃபர்து, நான் பிரயாணம் செய்தன், ஃபியால் ஃபாயில், பிலாதன் ஊர்களுக்கு, பலதுனா ஒரு ஊர், பிலாதுனா பல ஊர்கள். சாஃபர்து பிலாதன், பல ஊர்களுக்கு நான் பிரயாணம் செய்தேன். சாஃபர்து ஃபியல், அதில் உள்ள அனஃபாயில், பிலாதன் மஃபூல் ஃபீஹி. சும்து ரமதான, நான் ரமலானிலே நோன்பு நோற்றேன். அங்கே லே இல்லை, ரமலானிலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரமலானில் நோன்பு நோற்றேன்னு சொல்லலாம். சும்து ஃபியல் ஃபாயில் ரமலான மஃபூல் ஃபீஹி. ஓகேயா? லர்ஃப் இருக்கு இல்லையா, அந்த லர்ஃபு 2 வகை படும்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று லர்ஃபு ஜமான் அப்படின்னா அது காலத்தை இண்டிகேட் பண்ணுறது. எழுதிக்கோங்க. லர்ஃபு ஜமான் காலத்தை குறிப்பது. லர்ஃபுல் மக்கான் இடத்தை குறிப்பது. இந்த காலத்தையோ இடத்தையோ குறித்து தான் இந்த மஃபூல் ஃபீஹியே இருக்கும். அதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். மஃபூல் ஃபீஹி வேறு விதமாகவே வராது. ஒரு இடத்துல குரானில் நீங்கள் ஃபதஹ் செய்யப்பட்டு ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அது இடத்தையோ காலத்தையோ குறிச்சிருக்குன்னா கண்ணை மூடிட்டு மேக்ஸிமம் அது மஃபூல் ஃபீஹியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ மஃபூல் ஃபீஹி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது மஃபூல் லஹுக்கு போயிடலாம். மஃபூல் லஹு, இதுக்கு என்னென்ன கேள்வி வரும்? மஃபூல் முத்தலக்குக்கு என்ன கேள்வி வந்துச்சு? எப்படி, எத்தனை, எதை போன்று. இதுதான் மஃபூல் முத்தலக்கு. ஓகேயா? ஸோ எப்படி, எத்தனை, எதை போன்று. காரி அமர்ந்ததை போன்றுன்னு நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அதனால் எதை போன்று விதத்தை விளக்குவதற்கு வரும். அதனால் 3 கேள்வி. ஸோ எப்படி, எத்தனை, எதை போன்று. மஃபூல் முத்தலக், எதை, யாரை, யாருக்கு. மஃபூல் பிஹி, எப்போது, எங்கே. மஃபூல் ஃபீஹி. அடுத்தது மஃபூல் லஹு. லஹுனா காரணத்திற்காக. இங்கே தான் 2 கேள்வி வரும். என்ன தெரியுமா? எதற்காக, ஏன் அப்படின்ற கேள்விக்கு விடையாக ஒரு மஃபூல் வரும்னா அது மஃபூல் லஹு தான். லஹு அப்படின்னா காரணத்திற்காகன்னு அர்த்தம். ஃபீஹினா இடத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம். பிஹினா அதை கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் மஜ்ரூர் ஒளிஞ்சிருக்கும். பிஹியில், மஃபூல் பிஹியில் மஃபூல் முத்தலக்க விட்டுடுங்க. மஃபூல் பிஹியில் பா ஜார் மஜ்ரூர் இருக்கு இல்லையா, ஜருல் ஹர்ஃப், அதாவது ப்ரிப்போசிஷன், அந்த பாவை கொண்டு தான் பிஹின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீஹி, மஃபூல் ஃபீஹி இருக்கு இல்லையா, அதில் ஃபீ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரிப்போசிஷன், அதாவது ஹர்ஃபுல் ஜர், அந்த ஃபீல வந்து ஒரு ஹா போட்டு ஃபீஹின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லா இருக்குல்ல, லில்லாஹி, அந்த லீ இருக்கு இல்லையா, அந்த லீயை தான் ஒரு ஹா சேர்த்து லஹுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒரு ப்ரிப்போசிஷன், ஹர்ஃபுல் ஜர். இந்த ஹர்ஃபுல் ஜரை இண்டிகேட் பண்ணுது அந்த மஃபுல். அந்த ஹர்ஃபுல் ஜரை விடாமல் ஒரு மஃபுல் வரும். அதை நீங்கள் அப்படி ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. இங்கே க்ளூ இருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ மஃபுல் லஹு, லீ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரிப்போசிஷனா? இதற்காக, அதற்காக, லில்லாஹி அல்லாவிற்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ லீங்கிறது காரணத்தை குறிக்கிறதுக்காக வரும். இங்கே இந்த மஃபூல் காரணத்திற்காக. ஸோ மஃபூல் லஹு காரணத்திற்காக. அப்போ இதுக்கு என்ன கேள்வி வந்து அந்த மஃபூல் வரும்னா எதற்காக, ஏன் அப்படின்னு வரும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செய்பவனின் செயல் என்ன காரணத்திற்காக நிகழ்கிறதோ அந்த காரணத்தை கூறும் இஸ்முக்கு மஃபூல் லஹு என்று சொல்லப்படும். லரபுத்துஹு, எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் என்ன காரணத்துக்காக அந்த ஆக்ஷன் நடந்துச்சு, அந்த காரணத்தை பின்னாடி கொண்டுட்டு வந்தா அதுதான் மஃபூல். அது மஃபூல் லஹு. பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. லரபுத்துஹு, லரப அடித்தான், லரபுத்து நான் அடித்தேன், ஹூ அவனை அடித்தேன், லரபுத்துஹு லரப்துஹு அவனை நான் அடித்தேன். ஓகேவா? ஏன் அடிச்ச? தஅதீபன், ஒழுக்கத்திற்காக, ஒழுக்கத்திற்காக அவனை நான் அடித்தேன், ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அவனை நான் அடித்தேன். ஓகேவா? என்ன காரணத்துக்காக அடிச்சேன்? லரப்து, லரப
அதில் வந்து லரப்து நான் அடித்தேன், லரப்து வந்து லரப ஃபியலு, து அன வந்து ஃபாயிலு, ஹூ வந்து மஃபூல் பிஹி. யாரை அடித்தேன் வருதுல கேள்வி. ஹூ அப்படிங்கும்போது மஃபூல் பிஹிக்கு உள்ள ஆன்சர் அந்த ஹூ. அது ஒரு மஃபூல். 2வது மஃபூல் மஃபூல் லஹு. மஃபூல் லஹு தஅதீபன். ஒழுக்கம் கற்பிப்பதற்காக, ஒழுக்கத்திற்காக அப்படின்னு சொல்லி காரணத்தை கொடுக்கறது 2வது மஃபூலா வந்திருக்கு. மஃபூல் லஹு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கஅது அனில் ஹர்பி. கஅது நான் அமர்ந்தேன். கஅத ஃபியலு, து அன ஃபாயிலு, அனில் ஹர்பி போரை விட்டும் நான் அமர்ந்தேன். ஜுப்னன் கோழைத்தனத்தின் காரணமாக போரை விட்டு நான் அமர்ந்தேன். இதுல வந்து கஅது அன ஃபாயிலு, ஃபியலு ஃபாயிலு, அன்ஜாரு ஹர்பு மஜ்ரூர். ஓகேயா? ஜுபனன் வந்து மஃபூல் லஹு. காரணத்திற்காக, என்ன காரணத்துக்காக போரை விட்டு நீ அமர்ந்த, அதாவது கோழைத்தனத்தின் காரணமாக நான் போரை விட்டு அமர்ந்தேன். ரைட்டா? அடுத்தது ஜலஸ்து கஸ்லானன் நான் அமர்ந்தேன். இதுவும் ஃபியல் ஃபாயிலு. சோம்பேறித்தனத்தின் காரணமாக, சோம்பலாக இருந்துச்சுப்பா. பிகாஸ் ஆஃப் த லேசினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோம்பேறித்தனத்தின் காரணமாக நான் அமர்ந்தேன். இப்போ ஜலஸ்து ஃபியலு ஃபாயிலு, கஸ்லானன் மஃபூல் லஹு. புரிஞ்சிருச்சா? மஃபூல் வந்து மஃபூல் லஹுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது மஃபூல் மஅஹு. மஅ அப்படின்ற ஹர்ஃபுல் ஜர் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? மஅனா வித். ஓகேங்களா? லீ வந்து பிலாங்ஸ் டு இருக்கும். ஃபார் லீ வந்து லஹுக்கு சொன்னேன் இல்லையா? ஃபார்ன்ற இங்கிலீஷில் இருக்குது. ஃபீனா இன்னு, பீனா பை. ஸோ இந்த எல்லா ப்ரிப்போசிஷனையும் கொண்டு இந்த மஃபூல் வந்து அந்த வேர்டு ஹெட்டிங்கில் இருக்கும். பட் மஃபூலாக அது இருக்கும். ஸோ என்னென்ன எதுக்கு காரணத்துக்காக எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இடத்துல, எந்த இடத்துல நடக்குது, எப்போ நடக்குது, என்ன காரணத்துக்கு நடக்குது, இதெல்லாமே மஃபூல்ஸாக வரும். அந்த மஃபூலுக்கு ஃபத்ஹா செய்யப்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் ஆன் த ஹோல் அண்டர்ஸ்டாண்டாக இதில் இருக்கணும். ஸோ அடுத்ததுக்கு வந்து மஃபூல் மேஹு நம்ம போயிடலாம். மஃபூல் மேஹு. இந்த மஃபூல் இருக்கு இல்லையா? ஏன் வரும் தெரியுமா? ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் யாரோட நடக்குது, எதனோட நடக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி வரும். இதுக்கு என்ன கேள்வி வந்தால் இந்த மஃபூல் வரும்னா, யாருடன், எதனுடன், யாரோடு, எதனோடு. ஓகேயா? யாருடன், எதனுடன், யாரோடு, எதனோடு. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நோட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செய்பவனின் செயல் யாருடன் அல்லது எதனுடன் நிகழ்ந்திருக்கிறதோ அந்த இஸ்முக்கு மஃபூல் மஹு என்று சொல்லப்படும். இந்த மஃபூலுக்கு முன்னால் மஅ என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய வாவ் வரும் அல்லது சேர்க்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே எப்படி இருக்கும்னா, இப்போ வரையும் நம்ம பார்த்த வரையும் மஃபூல் ஃபீஹி, மஃபூல் லஹு, மஃபூல் முத்தலக், மஃபூல் பிஹி எல்லாம் எந்த ஒரு முன்னாடி சின்ன ஹர்ஃபெல்லாம் கொண்டுட்டு வராது. ஆனால் இந்த மஃபூல் மஹு இந்த மஃபூலுக்கு முன்னால் ஒரு குட்டி வாவ், ஒரு சின்ன வாவு, ஒரே ஒரு வாவை கொண்டுட்டு வரும். இந்த வாவ் இருக்குல்ல, அண்டு வாவு கிடையாது. நம்ம எப்போவுமே குரானில் நீங்கள் பார்ப்பீங்களா, அண்டுக்கு ஒரு வாவு பார்ப்பீங்கள, அந்த வாவு கிடையாது. வாவ் நிறைய விதம் இருக்குது. அரபியை பொறுத்த வரைக்கும் வாவுல் நிறைய இருக்குது. வாவுல் கசம் இருக்குது, வாவுல் அத்துஃப் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இங்கே இந்த வாவு என்ன தெரியுமா? வாவுல் மஅய்யா. இங்கே இந்த வாவுக்கு என்ன பெயர்னா வாவுல் மஅய்யா. மஅ என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. மஅ அப்படின்ற அர்த்தத்தை தரும். மஅனா வித், உடன் அப்படின்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவு. எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. வாங்க எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஜாஅ வந்தது, வந்தான், 2 பொருள் இருக்குது. அல் பர்தூனா குளிர். இப்போ இந்த இடத்துல ஜாக்கு என்ன மீனிங் வைக்கணும்னா, வந்தான் வைக்கக்கூடாது, வந்ததுன்னு வைக்கணும். ஏன்னா குளிர் தான் வந்தது. ஸோ ஆக்ஷனை செஞ்ச ஃபாயில் வந்து குளிர் தான். ஜா ஃபியலு, அல் பர்து ஃபாயிலு. குளிர் வந்தது. வல் ஜுப்பாத்தி போர்வை உடன் குளிர் வந்தது. ஓகேயா? இங்கே நீங்கள் எப்படி பொருள் வைக்கணும்? ஏன் நீங்கள் அத்துஃப் மாதிரி பொருள் வச்சிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போது இங்கே ஏன் உடன்னு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம்.
அண்டு தான வாவு. அப்படி நாங்க நெனச்சுட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னா, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். ஜாஅல் பர்து வல் ஜுப்பாத்தி. போர்வைகள் உடன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ஜுப்பாத்தோடைய ஒருமையை எழுதுங்க. ஜுப்பத்த. ஓகேயா? ஸோ இங்க ஜுப்பாத்துன்னு கசர் வந்திருக்கு. அது பெண்பால் பன்மைக்கு நசபுடைய இடத்துல, அதாவது ஃபதஹ் குடுக்குற இடத்துல அதாவது மஃபூலுடைய இடத்துல கசர் தான் போடணும். ஏன்னா பெண்பால் பன்மை அது உங்களுக்கு புரியாது. இதனுடைய ஒருமையை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஜுப்பத்த, ஜுப்பத்துன்னு தான். இங்க வாவ் போட்டு வல் ஜுப்பத்தன்னு ஃபதஹ் போட்டுட்டா, இது மஃபூலு. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபத்ஹா இருந்துருச்சுன்னா, இது மஃபூலு. அப்போ இந்த வாவு உடனுடைய என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவு தான் அப்படின்னு நீங்க பொருள் வச்சு இது மஃபூல் மாஹு. போர்வை உடன் குளிர் வந்தது அப்படின்னு நீங்க பொருள் வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. குளிர் வந்தது எதனுடன்? போர்வையுடன். அப்ப இந்த போர்வையுடன்ங்கிறது மஃபூல் மாஹு. ஓகேயா? ஏன் ஃபதஹ் இருக்கு. போர்வையுடன் குளிர் வந்தது. ஜா அல் பர்து வல் ஜுப்பத்த. ரைட்டா? இப்போ இது வாவு வந்து அத்தஃபுடைய வாவு, அண்டுடைய வாவா இருந்துச்சுன்னா என்ன ஹரக்கத் குடுத்துருக்கும் தெரியுமா? ஃபாயிலுக்கு என்ன ஹரக்கத் இருக்கோ அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஜா அல் பர்து வல் ஜுப்பத்து. போர்வையும் வந்தது, குளிரும் வந்தது. குளிரும் வந்தது, அதனுடன் போர்வையும் வந்தது. அப்போ உடன்லாம் தேவையில்ல. இங்க உடனே வைக்க வேண்டாம். போர்வையும் வந்தது, குளிரும் வந்தது. அப்போ எப்படி? கேம் ஜிஅத்து அன வ ஸைதன். அடுத்த உதாரணம் நான் சொல்லித் தரேன். இப்ப பாருங்களேன். ஜாஅ அல் பர்து வல் ஜுப்பத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க தொம்மா, இதுக்கும் தொம்மா கொடுத்துட்டு ஃபாயிலுக்கு தொம்மா, இங்க ஃபாயிலு. அப்போ ஜுப்பத்து இருக்கு இல்லையா? போர்வையும் வந்தது. அதுக்கும் தொம்மா தான் கொடுக்கணும். ஏன்னா இதுவும் ஃபாயிலு, இதுவும் ஃபாயிலு. வாவ் அத்தஃப் அண்டோடைய வாவா இருந்தா ரெண்டுமே என்ன சட்டமோ, அண்டுக்கு முன்னாடி வாவுக்கு முன்னாடி என்ன சட்டமா இருந்துச்சோ அதுதான் வாவுக்கு பின்னாடியும் இருக்கும். ஓகேவா? அப்போ போர்வை வந்தது, போர்வை ஃபாயில்னா அந்த வாவுக்கு அப்புறம் வரக்கூடியதும் ஃபாயில் தான். ஆனா இங்க ஜுப்பத்தான்னு இருந்துச்சுன்னா அது ஃபாயில் கிடையாது, அது மஃபூல். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 2 வாவுக்கு அப்புறம் முன்னாடி, வாவுக்கு முன்னாடி என்ன ஹரக்கத் இருக்கோ ஃபாயிலுடைய ஹரக்கத் தான் இந்த வாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பெற்றிருந்துச்சுன்னா அதுவும் அப்ப வந்து இங்க மஃபூலே இல்ல. ரெண்டுமே ஃபாயில் தான். ஆனா வாவுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு ஒரு ஹரக்கத்தும், வாவுக்கு பின்னாடி உள்ள வார்த்தைக்கு வேற ஹரக்கத்தும், அதுவும் எஸ்பெஷலி ஃபதஹா இருந்துருச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா கம்பல்சரி இந்த வாவுக்கு பிறகு இருக்குது மஃபூல் மாஹு தான். அவ்வளோதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஜிஅது அன வ ஸைதன். நான் வந்தேன். ஸெய்தோட நான் வந்தேன். ஜிஅது அன. வந்தது நானும் வந்தேன், ஸெய்தும் வந்தாங்க. அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 2 மீனிங்கும் வைக்க முடியும். ஆனா இத மஃபூல் மாஹுவாவும் வைக்க முடியும். நானும் வந்தேன், ஸெய்தும் வந்தாரு அப்படின்னா ஜிஅது அன வ ஸெய்துன். நானும் வந்தேன், ஸெய்தும் வந்தேன். 2 பேருமே ஒரே ஆக்ஷனை செஞ்சிருக்கோம். அப்ப 2மே ஃபாயிலு. அப்ப இங்க மஃபூல் மாஹுவே இல்ல. ஆனா ஸெய்தோட நான் வந்தேன், ஸெய்து உடன் நான் வந்தேன் அப்படின்னா ஜிஅது அன வ ஸைதன். ஏன் ஸைதன்னு கொடுத்துருக்கோம்? அது மஃபூல் மாஹு. அப்போ நான் அன அப்படிங்கும்போது அது ஃபாயில். ஃபாயிலுக்கு யாராவது இங்க அன எல்லாமே இதுல தெரியாது. ஜிஅத்துக்குள்ள மறைஞ்சு வச்சிருக்கலாம். அனவ போடலாம், போடாமலும் இருக்கலாம். இது அழகுக்காக போடுறோம். ஜிஅது வ ஸைதன் அப்படின்னும் கொடுக்கலாம். ஓகேயா? அந்த ஃபாயிலுக்குள்ள நான் மறைஞ்சிட்டேன். ஜிஅது அன வ ஸைதன் இல்லாம ஜிஅது வ ஸைதன். நான் வந்தேன் ஸெய்துடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வ ஸைதன். அப்போ ஜிஅது ஃபியலு, அதுல உள்ள அன ஃபாயிலு. அன வெளிப்பட்டு போட்டு அதுவும் அன வந்து ஃபாயிலு. வ வந்து வாவுல் மையா. ஸைதன் மஃபூல் மாஹு. ஓகேயா? ஏன்னா ஃபதஹா இருக்கு. கண்ண மூடிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். அதே வந்து ஸெய்தும் வந்தா நானும் வந்தேன் அப்படி நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஜிஅது வ ஸெய்துன். ஸெய்தும் நானும் வந்தோம். ஃபினிஷ். அங்க வந்து மஃபூல் மாஹுவே இல்ல. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மஃபூல் மாஹுக்கு கம்பல்சரி இந்த வாவு முக்கியம். இந்த வாவுக்கு பேரு வாவுல் மஇயா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ காம்ப்ரஹெண்டா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து உங்களுக்கு இங்க மஃபூல் மாஹும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர்ல பார்த்தோம்? மஃபூல் ஃபீஹி. இதுக்கு என்னென்ன கேள்வி வந்துச்சு? எங்கே, எப்போது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா இந்த மஃபூல் வரும். ஒரு ஆக்ஷன்ல அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி வந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குலாம் வரும். ஓகேயா? அடுத்தது மஃபூல்
லஹு பார்த்தோம். எதற்காக, ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா மஃப்ஊல் லஹு வரும். ஓகேவா? அப்படின்றது பார்த்தோம். மஃப்ஊல் மாஹு அடுத்து பார்த்தோம். யாருடன் அல்லது எதனுடன், யாரோடு அல்லது எதனோடு அப்படின்ற கேள்விகளுக்கு ஆன்சரா மஃப்ஊல் மாஹு வரும். இந்த மஃப்ஊல் மாஹு தனியா வராது. ஒரு வாவ சேர்த்துக்கிட்டு தான் வரும். அந்த வாவுக்கு வாவுல் மாயியான்னு பேரு. ஸோ சாதாரண அண்டுடைய வாவும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த வாவுக்கு முன்னால என்ன ஹரக்கத்து குடுத்து, அதே ஹரக்கத்த பின்னாடி குடுத்துருந்துச்சுன்னா அண்டுடைய வாவு. ஆனா முன்னாடி வாவுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு வேற ஹரக்கத்தும், வாவுக்கு பின்னால உள்ள வார்த்தைக்கு எஸ்பெஷலி ஃபத்ஹா, நஸபு, ஃபதஹு தன்வீனோ அல்லது ஃபதஹோ குடுத்துருந்துச்சுன்னா, அது மஃப்ஊல் மாஹு தான். அந்த வாவு வாவுல் மய்யா தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டோட்டல் மஃப்ஊலையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியா வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து இந்த டோட்டல் மஃப்ஊலையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மஃப்ஊல் அப்படின்னா ஒரு ஆக்ஷன், ஒரு வெர்ப் வரும். ஒரு வினைச்சொல் ஃபியல் இருக்கும். அந்த வினைய செஞ்சவங்க யாருன்னா ஃபாயிலு. அந்த ஃபாயில் சாப்டர் நீங்க படிச்சுட்டீங்க. அந்த ஃபாயில் வந்துச்சுன்னா கண்டிப்பா மஃப்ஊல் வரும். சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. எல்லா ஃபியலுகளுக்கும் மஃப்ஊல் வராது. சில ஃபியல்கள் ஃபாயில் போதுமானது. லஹீக்க சிரித்தான், ஸெய்து சிரித்தான் போதும். யார்ட்ட சிரிச்சான்றது தேவையில்ல. அது முழுமை பெற்ற ஒரு வாக்கியம். நின்றான், ஸெய்து தூங்கினான். இதெல்லாம் முழுமை பெற்ற வாக்கியம். இதுக்கு வந்து நமக்கு மஃப்ஊல் தேவைப்படாது. எப்ப தெரியுமா மஃப்ஊல் தேவைப்படும்? ஒரு கேள்வி வரும். ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கான கேள்விகள் எழும். அந்த ஆக்ஷனுக்கான கேள்விகள் எழும்போது நமக்கு மஃப்ஊல் தேவைப்படும். ஸோ ஃபியல், ஃபாயில் இருந்துட்டாலே ஒரு ஜும்லா முஃபீதா தான். அதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட் தான். ஒரு முழுமையான வாக்கியம். அதை தாண்டி ஒரு வினைச்சொற்கள் இன்னும் சில கேள்விகளை எழுப்பிக்கிட்டே போணுச்சுன்னா, நமக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ்கள், சில ஃபியல் மஃப்ஊல்கள், அதாவது சில செய்யப்படு பொருட்கள் தேவை. அந்த செய்யப்படு பொருட்கள் பல வடிவங்கள்ல இருக்கும். எப்படியான வடிவங்கள் இருக்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஜென்ரலா செய்யப்படு பொருள்னா மஃப்ஊலு. ஒரு செயலை செஞ்சவங்க, செய்பவனின் செயல் யார் மேல அல்லது எதன் மேல நிகழ்கிறதோ அதை பத்தி சொல்லப்படும் வார்த்தைக்கு மஃப்ஊல் என்று சொல்லப்படும்னு நீங்க ஜென்ரலா பார்த்துட்டீங்க. அந்த மஃப்ஊலானது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கல்லமல்லாஹு மூசா தக்லீமாவும் எழுதிக்கோங்க. இந்த மஃப்ஊலானது 5 வெரைட்டியா பிரிச்சு குடுக்குறாங்க. அந்த 5 வெரைட்டியில வந்து மஃப்ஊல் முத்தலக் 1. அதுல வந்து 6 டைப்பு. கிட்டத்தட்ட அதுக்கு கீழ 6 பாயிண்ட் இருக்கு. மஃப்ஊல் முத்தலக்குக்கு மட்டும். அந்த 6 பாயிண்ட்ட பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2வது மஃப்ஊல் பிஹி. அது தனி வீடியோவா பார்த்துருக்கோம். அதுவும் 6 பாயிண்ட். இந்த மஃப்ஊல் முத்தலக்குக்கு என்னென்ன கேள்வி வரும்னா, எப்படி, எத்தனை, எதை போன்றுன்ற கேள்விகளுக்கு பதிலாக மஃப்ஊல் முத்தலக் வரும். அடுத்தது மஃப்ஊல் பிஹி. அதுலயும் 6 பாயிண்ட் படிச்சோம். அந்த 6 பாயிண்ட்டும் என்ன கேள்விய மஃப்ஊல் பிஹி எழுப்பும்? எதை, யாரை, யாருக்குன்ற கேள்வி எழுப்பும். அது இல்லாம நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடிய மஃப்ஊலும் மஃப்ஊல் பிஹியாகத்தான் இருக்கும். மற்றபடி ஜென்ரலா சொல்லக்கூடிய மஃப்ஊல் முத்தலக்காகவோ, மஃப்ஊல் மாஹுவாகவோ, மஃப்ஊல் லஹுவாகவோ, மஃப்ஊல் ஃபீஹியாகவோ இருக்காது. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலா சொல்லக்கூடிய மஃப்ஊல் பிஹி. அந்த மஃப்ஊல் பிஹிக்கு எதை, யாரை, யாருக்குன்ற கேள்வி வரும். மேக்ஸிமம் வந்துரும். இந்த கல்லமல்லாஹு மூசா தக்லீமால மட்டும் யாரிடம் அப்படிங்கும்போது நம்ம ஜார் மஜ்ரூர், இந்த மூசான்னு வராம வந்துருந்துச்சுன்னா அது ஜார் மஜ்ரூரா ப்ரிப்போசிஷனா போயிருக்கும். அப்ப அது மஃப்ஊல்னே ஆப்ஜெக்ட்னே நம்ம அது பொருள் வைக்க மாட்டோம். அதுக்கு வந்து தர்கீப் கிராமட்டிக்கல் கேட்டகரி ஆப்ஜெக்டாவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல இந்தவே இல்லாம கல்லமல்லாஹு மூசான்னு சொல்லும்போது அது மஃப்ஊல் பிஹி தான். அதுக்கு எதை, யாரை, யாருக்குன்ற கேள்வி வரலனாலும் அது மஃப்ஊல் பிஹி தான்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் மஃப்ஊலுக்கு இந்த கேள்வி யாரிடம்னு கேள்வி வந்து இந்த போடாம ஒரு மஃப்ஊலா அமைச்சா கூட அது ஓகே தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ எதை, யாரை, யாருக்கு கேள்வி கண்டிப்பா வந்துருச்சுன்னா மஃப்ஊல் பிஹி தான். அது முத்தஅத்தியான ஃபியலுக்கு தான் வரும்ன்றதையும் சொன்னேன். லாசிமான ஃபியலுக்கு வராது. லாசிமான ஃபியல்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு மஃப்ஊல் பிஹி வராது. மத்த மஃப்ஊல்கள் வரும். நல்லா கேட்டுக்கோங்க. மஃப்ஊல் முத்தலக் வரலாம். லாசிமான ஃபியலுக்கு மஃப்ஊல் முத்தலக் வரலாம். பாம நின்றான், எப்போது நின்றான், எங்கே நின்றான் சொல்லலாம். ஆனா எதை, யாரை, யாருக்கு கேள்வி வராது. அப்ப மஃப்ஊல் பிஹி தான் வராது லாசிமான ஃபியல்களுக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டா நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன். லாசிமான ஃபியல்களுக்கு மஃப்ஊல் பிஹி வராது.
ஆனா லாசிமான ஃபியல்களுக்கு மத்த மஃபூல்கள் மஃபூல் முத்தலக்கோ, மஃபூல் ஃபீஹியோ, மஃபூல் லஹுவோ, மஃபூல் மாஹுவோ வரலாம். ஆனா முத்தஅத்தியான ஃபியல்களுக்கு கண்டிப்பாக மஃபூல் பிஹி வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம வேற வேற மஃபூலும் வரலாம். மஃபூல் பிஹிக்கு நமக்கு கம்பல்சரி என்ன வரணும்? முத்தஅத்தியான ஃபியல் முன்னாடி இருக்கணும். முத்தஅத்தியான ஃபியல் வந்துச்சுன்னா கம்பல்சரி மஃபூல் பிஹி வரும். மத்த மஃபூல்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ரைட்டா? ஆனா கம்பல்சரி முத்தஅத்தியான ஃபியலுக்கு மஃபூல் பிஹி வரும். லாசிமான ஃபியலுக்கு மஃபூல் பிஹி வராது. மத்த மஃபூல்கள் வரும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது மஃபூல் ஃபீஹி எப்போது, எங்கே என்ற கேள்விக்கான விடையாக ஒரு மஃபூலாக செய்யப்படு பொருளாக வரும். இது வந்து ஒரு ஆக்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது, எப்போ நடந்துச்சுன்றத பற்றி நமக்கு கொடுக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து மஃபூல் முத்தலக் வந்து 6 பாயிண்ட், மஃபூல் பிஹி 6, மஃபூல் ஃபீஹி 2ஆ பார்க்குறோம். ஒன்று இடத்தை குறித்து வரக்கூடியது, இன்னொன்று காலத்தை குறித்து வரக்கூடியது. லர்ஃபு ஜமான், லர்ஃபுல் மக்கான் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி பிரிச்சுக்கிட்டு 2 டைப் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது ஒரே டைப்பாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? ஓகே. அடுத்தது மஃபூல் லஹு பார்த்தோம். அதற்கான கேள்வி என்ன வந்துச்சு? எதற்காக, ஏன் அப்படின்ற காரணத்தை விவரித்து வந்துச்சுன்னு சொன்னால் அது மஃபூல் லஹுவாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது மஃபூல் மாஹு. இது தனியாக வராது, ஒரு வாவை கூட்டிக்கிட்டு தான் வரும். அந்த வாவுல் மாயியான்னு பேர். அது அண்டுடைய வாவோ கசமுடைய வாவோ கிடையாது. ஏன்னா அண்டுடைய வாவாக இருந்துச்சுன்னா வாவுக்கு முன்னால் உள்ள வார்த்தைக்கு என்ன ஹரக்கத்து கொடுத்துருக்கோ அதுதான் வாவுக்கு பின்னாலையும் கொடுக்கும். ஆனால் இந்த வாவு அப்படி கொடுக்காது. வாவுக்கு முன்னால் வந்து ஃபாயில் இருக்கும், ஃபாயிலுக்கு என்ன ஃபாயிலுடைய ஹரக்கத்தை கொடுத்துருக்கும். வாவுக்கு பின்னால் உள்ள வார்த்தைக்கு கம்பல்சரி நசபுடைய பிளேஸாக ஃபத்ஹாவை தான் கொடுத்துருக்கும். ஏன்னா இது மஃபூலுக்கு எல்லாத்துக்கும் ஆன் த ஹோல் மஃபூலுடைய யாராப் என்ன, ஹரக்கத்து என்ன, அதை கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபத்தஹுதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி ஃபாயிலுடைய ஹரக்கத் வந்து தம்மாவோ, மஃபூலுடைய ஹரக்கத் ஃபத்தஹா தான், நசபுடைய பிளேஸ் தான். இதுதான் இங்கே ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம். அப்போது வாவுல் மாயியாக்கு பிறகு வரக்கூடிய மஃபூல் மாஹுக்கு ஃபத்தஹா செய்யப்பட்டிருக்கும். அதை வச்சு உங்களால் இது வாவு என்ன வாவுன்றதை உங்களால் ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான கேள்வி வந்து யாருடன் அல்லது எதனுடன், யாரோடு எதனோடு அப்படின்ற கேள்விக்கு பதிலாக மஃபூல் மாஹு வந்துடும். ஸோ ஆன் த ஹோல் உங்களுக்கு மஃபூல் இவ்வளோ தான். ஓகேங்களா? இந்த கேள்விகளுக்கான ஆன்சராக ஒரு ஃபியலுக்கு ஃபாயில் வந்து மஃபூலும் வரும். அந்த மஃபூல் எல்லாத்துக்கும் ஹரக்கத் நசபு தான் யாராப், அதனால் ஃபத்தஹு கொடுங்க. இது எல்லாமே செய்யப்படு பொருள் தான், ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய அடுத்த கிளாஸில் வந்து குரான்லேருந்து நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸும் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. ஓகே, துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாஹி தாவான் அலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.